பிரித்தானிய நகரம் ஒன்றின் புதிய முதல்வராக இலங்கையிலிருந்து ஏதிலியாக சென்ற தமிழர் ஒருவர் பதவியேற்றுள்ளார். தொழிற்கட்சியின் உறுப்பினரான இளங்கோ இளவழகன் என்பவரே இப்ஸ்விச் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளார். நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இந்த பெரிய நகரத்தின் முதல்வராக இருப்பதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் என்று இளவழகன் தெரிவித்துள்ளார். இவருக்கான வேட்புமனுவை சபையின் தலைவர் நீல் மெக்னாட் முன்வடிந்துள்ளார். போர் மற்றும் துன்புறுத்தலில் இருந்து தப்பியோடிய ஒரு ஏதிலியின் இந்த அறிவிப்பு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி இங்குள்ள சமூகத்திற்கு அவர் பங்களித்த ஒரு செய்தியை எடுத்துச் செல்லும் என்றும் அவர் கூறியிருந்தார். கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற இந்த பதவியேற்பின் போது இப்ஸ்விச் இந்த சமூகத்தின் உறுப்பினர்கள் பலரும் அதில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த ஒருவர் முதல்வராக வருவது நகரத்தின் பெரும் பன்முகத்தையும் பன்முக கலாச்சாரத்தையும் காட்டுகின்றது என்று நகர இந்து சமாதானத்தின் தலைவரான சச்சின் கேரளோ கூறியுள்ளார். முன்னதாக இலங்கையை விட்டு வெளியேறிய இளவழகன் இந்தியா, உகண்டா மற்றும் ருவாண்டா ஆகிய நாடுகளில் பணிபுரிந்த பின்னர் இங்கிலாந்துக்கு சென்றுள்ளார். அவர் ஆரம்பத்தில் கிழக்கு லண்டனில் உள்ள இல்போர்ட்டுக்கு குடிபெயர்ந்ததோடு 2006 இப்ஸ்விச்சிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் இளவழகன் 2014 செயின்ட் ஜான்ஸ் தொகுதிக்கான தொழிற்கட்சி உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் வீட்டு விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக கனேடிய வீட்டுமனை ஒன்றியத்தினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் வீட்டு விற்பனை 1.7% வீழ்ச்சியடைந்துள்ளது. வீடு விற்பனை செய்வதற்காக பட்டியலிடப்பட்டு வீடுகளின் எண்ணிக்கை அதிகமற்ற போதிலும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான கேள்வி குறைவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் கனேடிய வீட்டு சந்தையில் சமநிலையாக காணப்பட்ட காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி கருதுவதோடு கடந்த 3 மாத காலமாக கனேடிய வீடுகளின் விலை ஸ்திரமான நிலையில் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போதிய அளவு சம்பளம் வழங்கப்படவில்லை என கனேடிய ஒன்றாரியோ மாகாணத்தின் பெலிவெல் பகுதியில் மருத்துவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். குடும்ப மருத்துவர்களே இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளனர். ஏற்கனவே கனடிய சுகாதாரத்துறையில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் குடும்ப மருத்துவர்களின் குற்றச்சாட்டு மேலும் நிலைமைகளை மோசமடைய செய்யும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நோயாளி ஒருவருக்கு $39 வழங்கப்படுவதாகவும் உண்மையில் ஒரு நோயாளிக்கு $100 வழங்கப்பட வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். போதிய அளவு ஊதியம் வழங்கப்படாத காரணத்தினால் மருத்துவர்கள் குடும்ப நல மருத்துவமனை சேவையில் விலகினால் அது பாரதூரமான பிரச்சனையாக மாறும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தாங்கள் வழங்கும் தனியார் மருத்துவ சேவைகளின் ஊடாகவே தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடிவதாகவும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கொடுப்பனவுகள் போதுமானது அல்ல எனவும் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பிரான்ஸ் மயோட்டே திணைக்கள கூட்டமைப்பு பகுதி மக்கள் வறட்சி காரணமாக கடுமையான நீர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். 2023 செப்டம்பர் மாதம் முதல் இவ்வாறு நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 3 நாட்களுக்கு ஒரு முறை வீடுகளுக்கான குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் போத்தல் நீரை பயன்படுத்தி வந்த நிலையில் இறக்குமதி செய்யப்படும் போத்தல் நீரை அருந்த வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரோபாக் எனும் வாசனை திரவியம் கலந்துள்ளமையினால் இந்த போத்தல் நீர் நுகர்வுக்கு பாதுகாப்பானது அல்ல என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாசனை திரவியம் கலந்த குடிநீர் போத்தலின் எண்ணிக்கை வெளியிடப்படாத போதிலும் அவை பல்பொருள் அங்காடிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய தூதரக அலுவலர் ஒருவர் பிரித்தானியாவில் உளவாளியாக செயல்பட்டதால் அவரை பிரித்தானியா வெளியேற்றிய நிலையில் பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக பிரித்தானிய தூதரக அலுவலர் ஒருவர் ஒரு வாரத்துக்குள் மாஸ்கோவில் இருந்து வெளியேறுமாறு ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது. ரஷ்ய தூதுவர் அங்கீகரிக்கப்படாத இராணுவ உளவுத்துறை அலுவலராக செயலாற்றியதாக கூறி கடந்த வாரம் அவரை பிரித்தானியா வெளியேற்றியது. பதிலுக்கு பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கைக்கு பிரித்தானிய தூதரை ஒரு வாரத்துக்குள் மாஸ்கோவிலிருந்து வெளியேறுமாறு ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது. ரஷ்யாவின் நடவடிக்கை குறித்து விமர்சித்த பிரித்தானிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரஷ்ய தூதரக அலுவலர் பிரித்தானியாவில் உளவாளியாக செயற்பட்டதால் அவரை பிரித்தானியா வெளியேற்றியது. ஆனால் பிரித்தானிய தூதரக அலுவலரை ரஷ்யா வெளியேற்ற ஒரே காரணம் பிரித்தானியா உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ளது என்பதால் தான் என கூறியுள்ளார். மன்னர் சார்ல்ஸ் எப்படி இருக்கின்றார் என்ற கேள்விக்கு பதிலளித்த ராணி கமீலா அவரை குறித்து ஒரு விடயத்தில் சலித்துக் கொண்டுள்ளார்.
புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மன்னர் சார்ல்ஸ் எப்படி இருக்கின்றார் என சமீபத்தில் ராணி கமிலாவிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது சிகிச்சை எடுத்துக்கொள்வதால் அவரது உடல்நிலை சீரான முன்னேற்றம் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அவருடைய உடல்நிலை சீரடைந்து வருகின்றது என்று கூறிய கமிலா, வேடிக்கையாக அவர் ஒழுங்காக இருந்தால் இன்னும் அவரது உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறியுள்ளார். அதாவது மன்னர் சிகிச்சையில் இருக்கும் போதே கடுமையாக உழைக்கிறாராம். ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் அவர் கடினமாக உழைக்கிறார் என்பதை குறிப்பிடுவதாகவே அப்படி கூறியுள்ளார் கமிலா. வடகொரிய ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்கும் என கூறப்படும் கருத்துக்களை வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் சகோதரி மறுத்துள்ளார். ரஷ்ய தலைநகரமான மாஸ்கோவிற்கு வடகொரியா ஆயுதங்களை வழங்குவதாக தென்கொரியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் குற்றம் சுமத்தி வருகின்றன. உக்ரைனுடனான போருக்கு வடகொரியா சுமார் 7000 ஆயுதங்களை ரஷ்யாவிற்கு அனுப்பியுள்ளதாக தென்கொரியா குற்றம் சுமத்தியுள்ளது. மேலும் பீரங்கி மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகளை வடகொரியா ரஷ்யாவிற்கு விநியோகிக்க திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு நிபுணர்கள் நம்புவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கிம் ஜாங் உனின் சகோதரி இந்த கருத்துக்களுக்கு மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் தொழில்நுட்ப திறன்களை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் எண்ணம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.